வாழ்வின் முன்னேற்றம் என்னை முடக்கியது. நாகரீகம் என்னை நகரவிடாமல் தடுத்தது. இன்றைய கல்வி என்னை விளையாட்டிலிருந்து விடுதலை செய்தது. செல்போனோ என்னை தனிமையாக்கியது. மூளையை சுறுசுறுப்பாக்கி உடலை சோம்பேறித்தனமாக்கியது. 90க்குள்ளே கிடைத்த மகிழ்ச்சி இன்னும் 90 ஆண்டுகள் ஆனாலும் கிடைக்காது. புத்தகத்தில் படித்து பார்த்துதான் மகிழ வேண்டும். இன்றைய தலைமுறைகள் நான் எதை சொல்வேன் எனது மகிழ்ச்சி என்று. அன்று பம்பரத்தை தரையில் விட்டு கையில் ஏந்தி மகிழ்ந்தேனே, அதை சொல்வேனா? அல்லது மிதிவண்டி என நினைத்து ஒரு சக்கரத்தை உருட்டி கொண்டு சென்றேனே, அதை சொல்வேனா? அல்லது அரைப்பெடலில் சைக்கிள் மிதித்து கற்றுக்கொண்டேனே, அதை சொல்வேனா? சாக்கு பையில் புகுந்து கொண்டு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டேனே, அதை சொல்வேனா? நண்பர்களுடன் வேலி ஓரத்தில் கோலிகள் விளையாடி கேளிக்கை பேசி திரிந்திருந்தோமே, அதை சொல்வேனா? உண்டிவில்லில் பழங்கள் அடித்து நண்பர்களோடு பகிர்ந்து உண்டுமே, அதை சொல்வேனா? அல்லது நண்பர்களுடன் தோள் மீது தோள் கை போட்டு சேர்ந்து திரிந்திருந்தோமே, அதை சொல்வேனா? மரத்தின் கிளைகளில் ஊஞ்சல் கட்டி ஆடினோமே, அந்த மகிழ்ச்சியை சொல்வேனா? அல்லது அந்த வயதிலேயே டெலிஃபோன் கண்டுபிடித்தோமே, அதை சொல்வேனா? நண்பர்கள் என்னை தூக்கி கனியை பறித்த காட்சியை சொல்வேனா? ஓடும் நீரில் காகிதத்தில் கப்பல் செய்து விட்டேனே, அதை சொல்வேனா? தென்னமட்டையில் நண்பர்களுடன் பேருந்து பயணம் செய்தோனே, அதை சொல்வேனா? பக்கத்து வீட்டு மாம்பழத்தை களவாடி உண்டோமே, அதை சொல்வேனா? அல்லது நண்பர்களிடம் கூடி விளையாடி மகிழ்ந்திருந்தோமே, அதை சொல்வேனா? ஒரு குடையில் 3 பேர் சென்றோமே, அதை சொல்வேனா? விளையாடுங்கள். மனதின் மகிழ்ச்சி, உடலின் ஆரோக்கியம். நன்றி, வணக்கம்.